நம்ம வந்து கார் மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். போட்ரானிக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். யூஸ்வலாக போட்ரானிக்ஸில் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களோட பொருளுமே ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். வேல்யூ ஃபார் மணின்ற மாதிரி இருக்கும். இப்போ தான் வாங்கியிருக்கோம். 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். 1 ப்ரெஸ் இதுவே ஸ்ட்ராங் செக்ஷன் கப் கொடுத்துருக்காங்க. 180 டிகிரி திருப்பிக்கலாம். நம்ம பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து பிளாக் கலர் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. எதனா ப்ராப்ளம்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேர் இதோட மாடல் நேம் வந்து கிளாம்ப் M2 அப்படின்றது தான் இதோட மாடலு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நான் முன்னாடியே வாங்கிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு குட்டி பேக் பவுச் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்ஷன் கப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக கழட்டிக்கணும். இதுக்குள்ளே இதை போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை வச்சு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்க ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். இது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி அழுத்துனீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிடும். மொபைல் இங்கே வச்சு லாக் பண்ணோடனே க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாடல் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆமையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதை டைட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டைட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுனுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இப்படி எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. இந்த ஷேக் ஆகலை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. இப்போ மொபைலை வந்து இதில் சும்மா வச்சு பார்ப்போம். மொபைல் இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடுது. மொபைலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஹோல்ட் பண்ணுது, விழாது. மொபைலுமே நல்லா இருக்குது. திருப்பி நீங்கள் எடுக்கணுன்றப்ப ஜஸ்ட்டு இந்த இதுவை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மொபைல் தானாக வந்துடுது. ஸோ இதோட செக்ஷன் பவர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ஃபிலிமை நான் பிச்சிட்டேன். நல்லா பிசு பிசுனே இருக்குது. நல்லாவே ஒட்டுது செக்ஷன் பவர். இது வந்து லாக் பண்ணுறதுக்காக, ப்ரெஷரை லாக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை லாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்கே வைக்கிறேன். கண்ணாடியிலேயே வச்சிடலாமான்னு பார்க்குறேன். கண்ணாடியே வச்சுட்டேன். லாக்கும் பண்ணிட்டேன். நல்லாவே லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து இங்கே வச்சு லாக் பண்ணுவோம். இந்த மாடலில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னன்னா இப்போ நீங்கள் இதில் வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணணுன்னாலுமே உங்களால் வந்து சார்ஜ் போட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் சார்ஜ் போட்டுக்க முடியுது. ஸோ இதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா ஆடில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஆர்மே வந்து நம்ம வேணும்னா குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது ஓவராலாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு நல்ல மொபைல் ஹோல்டர். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒர்த்து தான். நல்லாவே இருக்குது. ஸோ எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற மாடல்ஸும் இருக்குது. அதில் வந்து ஒன்றுத்தில் வந்து இந்த சார்ஜ் போடும்போது கஷ்டமாக இருக்கும். இன்னொன்றுத்தில் வந்து இந்த ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணுற இதுவும் கிடையாது. அதனால் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து 300க்குள்ளே தான் வரும். நான் வந்து 230 240 அந்த ரேஞ்சில் போன்ட்டேன். நான் மேலே எவ்வளோக்கு வாங்கினேன்றதை வந்து வீடியோவில் போடுறேன், பார்த்துக்குங்க. நல்லாயிருக்கு, ஒர்த்து, குவாலிட்டியாக இருக்குது. நான் நிறைய 2-3 ட்ரை பண்ணேன். எல்லாமே வந்து ஷேக் ஆகும், இல்லைனா வந்து அந்த செக்ஷன் கப் சீக்கிரமாக போயிடும், இல்லை உடஞ்சி வந்துடும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஓவராலாக பார்க்கும்போது நல்லாவே இருக்குது.
இது கூட வந்து நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக ஒரு கிளாம்ப் வாங்கியிருக்கேன். அந்த கிளாம்புமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். காருக்கு ஜென்ரல் யூஸ்க்கு மொபைல் ஹோல்டர் வந்து நல்லாவே இருக்குது. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.